வீட்டில் அவங்க அப்பா, அவங்க அம்மா, பையன் எல்லாம் சேர்ந்து நகை கடைக்கு நகை வாங்க போகிறாங்க. இப்போ நகை வாங்கி முடிக்கிறாங்க. நகை கடைக்காரர் கேட்குறது, ஏங்க பில்லு வந்து ஜிஎஸ்டி பில்லு தட்டா, சாதா பில்லு தட்டா? நகை கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சின்ன கடையில் ஜிஎஸ்டி, பெரிய கடையில் இப்படி பண்ண முடியாது. சின்ன கடையில் வந்து சில நகை வாங்கினா வெள்ளை பேப்பர் எழுதி தருவாங்க. அப்போ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டாமல் நம்ம கொஞ்சம் ஒரு 2000, 3000 குறைக்க முடியும். ஆனால் அது ஜிஎஸ்டி பில்லு வாங்கினீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் இல்லையா? அப்போ வந்து குறைக்க முடியாது. அப்போ உடனே அவங்க அப்பா யோசிச்சார், ஏங்க ஜிஎஸ்டி இல்லாமல் எவ்வளோங்க பில்லு அப்படின்னா, ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரூ. 60,000. அப்போ ஜிஎஸ்டியோட வாங்கினா 65,000 வருங்க அப்படின்னு உடனே அவங்க அப்பா யோசிச்சார். 5,000 வேஸ்ட்டாக ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி இல்லாமே போடுங்க பில்லை அப்படின்னாரு. உடனே அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா ஜிஎஸ்டி கட்டினா தான் அரசாங்கத்துக்கு வரி. அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது இல்லையா? இதை போய் அவங்க அப்பாட்ட நேரடியாக போய் அரசாங்கத்தை ஏமாற்றாத, வரி கொடு அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா கேட்க மாட்டாரா, போடா நீயே சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்பார். உடனே பையன் யோசித்தான், இவர் எப்படி ஜிஎஸ்டி கட்ட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டான். அம்மா, அப்பா ஜிஎஸ்டி இல்லாத பில்லு வாங்காதம்மா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. வாங்கிட்டு போகிற உனக்கு என்னடா 5,000 மிச்சமாக சொல்கிறா அப்படின்னாருங்க. 5,000 மிச்சமாக உங்களுக்கு பெருசா, உயிர் பெருசா அப்படின்னா. உயிரை பற்றி பேசுகிறேன்டா சொல்கிறா அப்படின்னா. சிலப்பதிகாரம் தெரியுமா, கேள்விப்பட்டுருக்கிறீங்களா? ஆமாம், அது என்ன பெரிய கதை. சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகி, கோவலம்லாம் இருந்தாங்க. கோவலன் வந்து கடைசி சிலம்பு கொண்டு விற்றாங்க. அதை கோவலன் தலையை வெட்டி கொண்டுட்டாங்க. இதுதான கதை, இதெல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படின்னு. இருக்கிறது ஜிஎஸ்டி கரடா சம்மந்தம். இங்கே தான் முக்கியமானது, சிலப்பதிகாரத்தில் தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. கடைசி கிளைமேக்ஸில் இவன் கோவலன் வந்து அந்த சிலம்பு கொண்டு போய் விற்கிறப்ப அவன் அந்த ஜிஎஸ்டி அந்த நகையை வாங்கினான் இல்லையா, வாங்கின பில்லு ஜிஎஸ்டி பில்லு வச்சுருந்தான்னா அவன் திருட்டு நகைன்னு அந்த கடைக்காரன் சொல்லியிருக்க மாட்டான் இல்லையா, அவன் தலையை வெட்டியிருக்க மாட்டாங்க இல்லையா. அப்போ பில்லு இல்லாமல் அந்த காலத்தில் ஜிஎஸ்டி பில்லு இல்லாமல் வாங்கியிருக்கிறான். அப்போ பில்லு இல்லாமல் வாங்கினங்காட்டி ஜிஎஸ்டி அந்த காலம் இல்லை, அதனால் பில்லு இல்லாமல் வாங்கியிருக்கிறான். அப்போ அவன் உயிரே போயிடுச்சு பார்த்தியா. அது மாதிரி இப்போ வந்து அப்பா வந்து பில்லு இல்லாமல் அந்த நகையை வாங்க போகிறாரு. என்ன ஆகுமோ தெரியலையே, அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். குட்டை தூக்கி போட்டான் பாருங்க, அவங்க அம்மாவுக்கு கலங்கி போச்சு. உடனே அவங்க அம்மா வேக அவங்க அப்பாட்ட போய், ஏங்க 5,000 போனாலும் பரவாயில்ல, ஜிஎஸ்டி பில்லோடையே வாங்கிடுங்க அப்படின்னா. அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. அட ஏன் நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் வர வழி இல்லாமல் ஒரிஜினல் பில்லை வாங்கிட்டாருங்க. அப்போ நம்ம நகை கடைக்கு அங்கேயும் இங்கேயும் போனால் அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோன்னு சொல்லிட்டு நம்ம மறைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை மாதிரி மக்கள் வந்து செலுத்துகிற வரி தான் அரசாங்கத்தினுடைய திட்டம். அப்போ இந்தியாவில் இருக்கிற 150 கோடி பேர் இருக்காங்கன்னா அவங்க வாங்குறப்போ, பொருளை வாங்குறப்போ அதுக்கான வரியை கட்டினா அரசாங்கம் அந்த வரியெல்லாம் கலெக்ட் பண்ணி நமக்கு தாங்க திருப்பி தரப்போகுது. அப்போ அதை போய் நம்ம பில் இல்லாமல் வாங்கினோம்னா அப்போ எப்படி? அந்த சின்ன பையன் பாருங்கள் இப்படி புதுசாக அவங்க அப்பா டேக்ஸ் கட்ட வச்சுட்டான். 5,000 நஷ்டம்னு நினைக்காதீங்க. நாட்டுக்கு 5,000 கொடுத்தோம் அப்படின்னு நினச்சோம்னா. ஒரு ஊரில் ஒரு பையன் படிக்காமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அப்பா கூட அவனை சத்தம் போட்டுட்டே இருப்பார். ஒரு நாள் அவன் பையன் சாப்பிட விட்டாப்பா, படிக்கிற பையனை விட படிக்காத பையன் தான் பெஸ்ட்டு, நீங்களே சொல்ல போகிறீங்க இப்போ ஒரு நாளைக்கு, உங்களை வாயாலே சொல்ல வைக்கிறேன் பாரு சபதத்தை அப்படின்னா. இன்னும் அவங்க அப்பாவுக்கு ஆச்சுட்டே, சொல்ல விட பார்க்கலாம் போட அப்படின்னாரு. உடனே பையனும் போயிட்டான். போய்ட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அவங்க அப்பாட்ட வந்தான். அப்பா, நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், அந்த கதையில் வந்து நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள், தீர்ப்பு சொன்னீங்க என்ன நல்லா கவனமாக கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா. சரி சொல்கிறேன் நீ பார்க்குறேன் அப்படின்னா. இன்னும் சொன்னான், ஒரு ஊரில் 2 பசங்க இருந்தாங்க, அண்ணன் தம்பிக்கு. ஒருத்தன் பேர் படித்தவன், இன்னொரு பேர் படிக்காதவன். வேறே எப்படியாடா? நான் படித்தவன் படிக்காதவன். படித்தவன் என்ன செய்வான், பேருக்கு தகுந்த மாதிரி நல்லா பள்ளிக்கூடம் போனான், நல்லா காலேஜ் எல்லாம் போனான், எல்லாம் போயிட்டுருக்கிறான். படிக்காதவன் பண்ணுறான், 12ஆவதோடு நின்றுட்டு ஒரு எலக்ட்ரிக் கடையில் போய் வேலைக்கு சேர்றான். படித்தவன் என்ன செய்கிறான், 12ஆவது முடிச்சு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்றான் படிக்கிறதுக்கு, பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இப்படியே டைம் ஓடுது. இவன் எலக்ட்ரிக் கடையில் வேலைக்கு சேர்ந்தவன் 2 வருஷம் வேலைக்கு சேர்ந்து தொழிலை கற்றுக்கிட்டு கடைசியாக ஒரு சின்ன கடையாக வைக்கிறான். இவன் நல்லா படிக்கிறான், காலேஜில் படித்தவன். படிக்காதவன் கடை வைக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இந்த கடை நல்லா பெருசாகி 10-20 பேர் இதில் வேலை செய்கிறாங்க. முதலாளி ஆகிட்டான் படிக்காதவன். படித்தவன் என்ன செஞ்சான், அங்கேயும் படித்து முடிச்சு வேலைக்கு தேடி அலையிறான், வேலையே கிடைக்கல. அப்படி கிடைச்சாலும் சின்ன சம்பளம் தான் கிடைக்குது. உடனே வேறு வழி இல்லை, சரி நம்ம தம்பி தான் படிக்காத இருக்கானே, படிக்காதன்ட்டு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தவன் படிக்காதன்ட்டு வேலை கேட்குறான். உடனே அண்ணன் வந்து வேலை கேட்குறானே படித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதவனுக்கு படித்தவனுக்கு வேலையை கொடுத்துட்றான். இப்போது படிக்காதவன் படித்தவனுக்கு 25,000 மாதம் சம்பளம் கொடுக்குறான். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த கதையில் படித்தவன் பெஸ்ட்டா, படிக்காதவன் பெஸ்ட்டா? சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா. அப்பா யோசிச்சுட்டு அந்த கதையை கேட்டேன், இது என்னடா பெரிய பிரமாதம், படிக்காதவன் தான்டா பெஸ்ட்டு அப்படின்னாரு பாருங்க. ஒன்றும் பையன், அப்பா நான் சபதத்தில் ஜெயிச்சிட்டேன்ப்பா அப்படின்னா. என்னடா சொல்கிறேன், நான் அன்றைக்கி சொன்னால படிக்காதவன் பெஸ்ட்டுன்னு உங்களை சொல்ல வைக்கிறேன், சொல்ல வச்சுட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. அவங்க அப்பா வந்து மறந்து போயிருந்தாங்க. +2 படிக்கிற பையன் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி குரூப்பு. அவன் வந்து எல்லாமே பரீட்சையில் பார்த்தீங்கன்னா படிக்கவே மாட்டாங்க, பூரா கதை எழுதி வைப்பான். அதாவது எதுவுமே ஆனால் கையெழுத்து பார்த்தீங்கன்னா மணியாட்டம் இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால்
ஒரு உதாரணத்துக்கு இப்போ அவுரங்கசீப் குறிப்பறைன்னு சொன்னா, உடனே அவுரங்கசீப் பத்தி ஒண்ணுமே எழுத மாட்டானா. அவுரங்கசீப் இந்தியாவில் முகலாய பேரரசுடைய பெரிய அரசர், சிவாஜி எதிர்த்தார் அப்படி இப்படி பாயிண்ட் எழுதுனா மார்க் வரும். இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அவுரங்கசீப் அப்படின்னு தலைப்பு போட்டு, அவுரங்கசீப் என்பவர் ஒரு மனிதர். இவர் வந்து சீப்பு வைத்திருப்பார். அவுரங்கசீப் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார். அவர் குதிரையில் செல்வார், சாப்பாடு சாப்பிடுவார். இப்படி எழுதி வைக்கிறதுங்க. இப்படி எழுதி வைக்கிறது. அசோகர் குறிப்பறை அப்படின்னா அசோகர் என்பவர் ஒரு மனிதர். அவர் வந்து சோகமாகவே இருப்பார். அவர் வந்து அதனால தான் சோகமாக இருந்த காரணத்தால் அவர் கார் வைத்திருப்பார். ஆகவே அசோ பிளஸ் கார், அசோகார் அது குருவி கார்ட்ட பஞ்சர் ஆகிவிட்டது. அதனால கார் என்றாகி அசோகார். இப்படி எழுதுனா எப்படிங்க? ஆனா கையெழுத்து பார்த்தீங்கன்னா பிரமாதமா இருக்கும். இப்ப ஆசிரியர் பார்த்தாரு. ஆசிரியர் ஒவ்வொரு தாட்டியும் சொல்லுவாரு. "டேய் இப்படி எழுதாதடா. இப்படி எழுதுனா மார்க் போட மாட்டாங்கடா. ஃபெயிலா போயிருவ" அப்படின்னா, வேற 1 மார்க் அப்படி இப்படின்னு காப்பி அடிச்சு எழுதிறது. அதில வந்து ஒரு 20 மார்க்னா 18 மார்க் வாங்கணும். மீதி எப்படி 1 மார்க் கெஞ்சி கூத்தாடி வாங்கி 25 வாங்கிக்கிறது. மீதி 10 பிராக்டிகல் 35 இப்படியே பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காலாண்டு, அரையாண்டு, திருப்பு தேர்வு, மீதி ரிவிஷன் டெஸ்ட் எல்லாத்துலயும். முன்னாண்டு பரீட்சை வந்தது. முன்னாண்டு பரீட்சைக்கு முதல் நாள் சொல்லி அனுப்புறாரு வாத்தியார். "டேய் தம்பி பார்த்து நல்லா கரெக்ட்டா எழுது. நீ இங்க கிளாஸ்ல எழுதுற மாரி கதை எழுதுனா முன்னாண்டு பரீட்சையில நான் திருத்த மாட்டேன். வேற ஆசிரியர் திருத்துவாங்க. அடிச்சு விட்டுருவாங்க." அப்படின்னா, "சார் சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் சார்." அப்படின்னு சொல்லிட்டு போனா, முன்னாண்டு பரீட்சையில 1 மார்க் கேள்வி அப்படி இப்படி ஏதோ கதை வளம்ன்னு ஒரு 10, 15 கேள்வி கேட்டு விளக்க கேட்டு எழுதி வச்சுட்டான். மீதி கேள்வி எழுத தெரியல இவனுக்கு. அப்போ இந்தியா குறிப்பு வரைக. இந்தியா வந்து சுதந்திர அ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் குறிப்பு வரைக. இது ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. உடனே எழுதலாம். வெள்ளையனே வெளியேறு என்பது வெள்ளையாக இருப்பவர்கள் எல்லாம் வெளியே சென்றால் கருத்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்கள் வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே அனுப்ப சொன்னார்கள். ஆகவே இதுதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். எழுதுங்க அப்படிங்க. அடுத்தது முதல் பானிபட் 2ஆம் பானிபட் போர் ஏன் நடந்தது? அப்படின்னு அவர் எழுதுறார். 2ஆம் பானிபட் போர் ஏன் நடந்தது என்றால், முதல் பானிபட் போர் சரியாக நடக்கவில்லை. ஆகவே 2ஆம் பானிபட் போர் நடந்தது. இப்படி எழுதி எல்லாமே கையெழுத்து இருக்கும். படிக்காம மார்க் போட்டா அப்படியே மார்க் போட்டு விட்டுறலாம். ஆனா படிச்சோம் கதை கந்தலாயிரும். இப்படி எல்லா கேள்விக்கும் விடைங்க பக்கமா எழுதி வைக்கிறது. 30 பக்கம் எழுதி அடிஷன் சீட் வாங்குறான். இது எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையன் ஆச்சரியப்படுறான். என்னடா அவன் பயங்கரமா எழுதுறான். ஒருவேளை திருந்திட்டானோ? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து 5 ஆண்டு திட்டங்களை பற்றி குறிப்பு வரைக. அப்படின்னா 5 ஆண்டு திட்டம் என்பது 5 ஆண்டுகள் நாம் வந்து திட்டமாக போட வேண்டும். அந்த திட்டங்கள் நாம் வந்து முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு என்று 5 ஆண்டுகள் உள்ளன. இப்படி எழுதி வச்சா இப்படியே எழுதி ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்தோனே உடனே ஃபெயிலா போயிட்டான் ஹிஸ்ட்ரியில. உடனே ஆசிரியர்ட்ட போய் சார் நான் 35, 36 பக்கம் எழுதுனேன் சார் ஃபெயில் ஆயிருச்சு. நான் வந்து ஸ்கேன் காப்பி வாங்க போறேன். அவன் வாத்தியார்ட்ட வேணாம்டா அதுக்கு ஏன்டா 500,000 செலவு பண்ற அப்படின்னாரு. ஒண்ணு ஸ்கேன் காப்பி வாங்கி கொண்டு வாத்தியார்ட்ட குடுத்தா வாத்தியார் படிச்சு பார்த்துட்டு, "டேய் இப்படி எழுதுறா நான் அன்னைக்கே சொன்னேன் கதை விடாதடா" அப்படின்னு. அப்போ மாணவர்களே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து படிக்கணும். படிக்கிறது தான் நம்ம வேலை. வேற குறுக்கு வழி எதுவுமே யோசிக்காதீங்க. படிச்சீங்கனாவே ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அதனால ஒரு வருஷம் பூரா படிக்கிறோம். 200 நாள் பள்ளிக்கூடம். படிங்க. படிச்சு நல்ல மார்க் வாங்க. இப்படி கதை விட்டு பாவம் அந்த மாணவனுக்கு மறுபடியும் அட்டெம்ப்ட் போட்டுருக்கான். அது வேற என்ன பண்றான்னு தெரியல. அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆகவே தயவு செய்து படிங்க. படிச்சுக்கிட்டே இருங்க.